கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த நல்ல நாளில் நாம் தொடர்ந்து சிந்திக்கிற அந்த சிந்தனைக்குள்ளாக நிற்க வேண்டும் என்கிற ஆவலோடு கூட தான் இருந்தேன். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே இந்த நாள் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலிருந்து சில காரியங்களை சிந்திக்கும்படி நான் ஆசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக யோபுவனுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபுவனுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 10வது வசனம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்குண்ட எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே விசுவாசிகள் மத்தியில் ஒரு சலனம் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையின் சாரத்தை வாஞ்சித்துக் கொள்ளுகிற வாஞ்சை உலகத்தில் அத்தனை பேரிடத்திலும் இருக்கின்றது. விசுவாசிகளிடத்தில் அது குறைந்தது என்று எண்ணுவதற்கில்லை, விசுவாசிகளிடத்திலும் அது உண்டு. அந்த ஆசீர்வாதத்தின் வழிகளிலே கடந்து செல்லுகிற சூழல்களிலே எவ்விதமாக ஒரு விசுவாசி நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையை நாம் சிந்தித்து அந்த அடிப்படைக்குள்ளாக நாம் நிற்போமே, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான பங்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, அநேக நேரங்களிலே பல கேள்விகளை இந்த ஆசீர்வாதத்திற்குரிய சூழ்நிலைகளிலே நாம் எழுப்பி விடுகிறோம். அந்த கேள்விகள் எல்லாம் நம்மை குழப்பத்திற்குள்ளாக தள்ளுகிறதே ஒழிய அந்த கேள்விகளுக்கு அநேக நேரங்களிலே பதில் காண்பதற்கு முடியாமற் போகின்றது. ஆனபடியினால நம்முடைய வாழ்க்கையில இந்த குழப்பம் ஏற்படுத்தப்படக்கூடிய கேள்விகளுக்கு இடமில்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நாம் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். சமுதாயத்திலே உயர்ந்து விளங்க வேண்டும் என்கிற விருப்பம் நம் எல்லாருக்கும் உண்டு. சமுதாயத்திலே சிறந்த அனுபவத்தில் நிற்க வேண்டும் என்கிற விருப்பம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அதே சூழ்நிலையிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காக நம்முடைய வாழ்க்கை எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து தெய்வ சமூகத்திலே முன்னிற்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. அருமையான இந்த யோபுவனுடைய வாழ்க்கையின் சாரத்திலே இந்த 10வது வசனத்தில் சொல்லப்படும் போது தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈவுகளை குறித்து சொல்லுகிறது. அதன் நிமித்தமாக யோபு எவ்விதமாய் மாற்றம் பெற்றான் என்று இந்த 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கிற போது அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அல்லேலூயா. ஆக இவ்விதமான ஒரு நிலைமையிலே சமுதாய சூழ்நிலைகளிலே அவன் பெரியவனாய் இருக்கக்கூடிய அடிப்படையின் சாரத்தில் வாசிக்க கேட்ட பகுதியில் தேவனுடைய செயல் இருக்கிறது. இந்த தேவனுடைய செயல் மட்டும் போதுமோ? இந்த தேவனுடைய செயல் வெளிப்படுவதற்கான அடிப்படையில் நம்மிடத்தில் செயல் தேவையுண்டோ என்பதை இந்த நாளில் சிந்திக்கணும். முதலாவது, இந்த தேவனுடைய செயல் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது அவன் ஒரு சீமானாக, ஒரு பெரிய மனிதனாக இருப்பதற்குரிய அடிப்படையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட பங்களிப்பில் தேவனுடைய பக்கத்தில் இருந்த சூழ்நிலையை சாத்தான் சொல்லுகிறான். முதலாவது என்ன சொல்லுகிறான்? அவனுக்கும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நீர் என்ன செய்திருக்கிறீர்? வேலி அடைத்திருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேலி என்பது பிறர் மேய்ந்து போடாதபடி காக்கப்படுகிற காவலுக்குரியது, அல்லது யாதொரு நிலையிலும் அழிவுகள் வந்து விடாதபடி அழிவுகளுக்கு தப்ப வைக்க கூடியதாய் இந்த வேலி இருக்கிறது. யோபுவுக்கும் யோபுவுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி நாம் அமைத்த வேலி அல்ல, கர்த்தர் அமைத்த வேலி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
ஒரு கால சூழ்நிலையில நம்முடைய வீடுகளினுடைய அருகாமையை வேலி அடைப்பதற்கு நாம் பயன்படுத்தினது தென்னை இல்ல, தென்னை அதை பயன்படுத்தி வேலி அடைக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நீங்க போய் பார்ப்பீங்கன்னா வட மாநிலங்களிலே அநேக வீடுகளுக்கு வேலி எதுல இருக்குன்னா நம்முடைய கமுகனுடைய அந்த ஓலையோடு கூடிய பாலை வரிசையா கம்ப கட்டி வச்சுட்டு அந்த பாலையை எடுத்து சொருகி வச்சிருவாங்க. பாலையும் அந்த ஓலையுமா சேர்ந்து அப்படியே வரிசையா வைக்கும் போது உயரமான வேலியை கட்டிடுவாங்க. இன்னைக்கும் இருக்கு. இவ்விதமாகத்தான் நாம் வேலி அடைத்து கொண்டோம். இன்னைக்கு அதுக்கு பிறகு நமக்கு என்ன வந்தது? முள்ளு வேலி வந்தது. அதுக்கு பிறகு இப்ப காம்பவுண்டு சுவரா மாறிட்டு இதையும் கொண்டு என்ன செய்ய முடியல, பாதுகாக்க முடியல. இப்ப வேலி என்னவா மாறிட்டு இருக்கு? கேமரா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்த அளவிற்கு மாற்றங்கள் வருகிறது. மனிதர்களுடைய வேலியினால பாதுகாப்பு கொடுக்கவே முடியல. இந்த கேமரா வந்ததற்கு பின்பும் அழிவுகள் இல்லாமல் இருக்கிறதோ? இல்ல, அழிவுகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இங்கே யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட வேலியை குறித்து சாத்தான் சொல்றான், எனக்கே ஒன்னும் செய்ய முடியல, நீர் ஒரு வேலியை வைத்திருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக இந்த உலகத்திலே நம்மால் கட்டமைக்கப்படுகிற வேலிகளினால் நாம் காவல் காக்கிற அனுபவத்தை கொண்டவர்களாய் இராமல் தேவனுடைய வேலிக்குள்ளான நிலையிலே நாமும் நம்முடைய சம்பத்தும் இருக்கக்கூடிய அளவிற்கு முதலாவது தேவை தேவனுடைய வேலி. அல்லேலூயா. இந்த அமைப்பில் நம்முடைய வாழ்க்கை வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ விதமான நிலைமைகளில் நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் அழிவுகள் பெருகுகிறது என்று சொன்னால் தேவனுடைய கட்டமைப்புள்ள வேலி இல்லாததுனால அந்த நிலைமைகளை நாம பின்னுக்கு வரும்போது நாம் அதிகமா சிந்திக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு வேலிங்கிறது தேவை. பிரியமானவர்களே, நீங்கள் அப்படியே ஏசாயாவின் புத்தகத்திற்கு வாருங்கள். ஏசாயாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் கர்த்தர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கே அதனுடைய கற்களை பொறுக்கி வேலி அடைத்து கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு நல்ல கனி கிடைக்கும்னு காத்திருக்கிறார். ஆக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வேலி எதற்காக? நம்மை உருவாக்கி நம் நிமித்தம் நல்ல கனி கிடைக்க வேணுங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் அவர் வேலி அடைக்கிறார். நாமோ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது கசப்பான கனிகளை தந்தது. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது வேலியை கர்த்தர் அமைப்பதற்கு ஆயத்தம். ஆனா அதே சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கையில வேலிக்குள்ளாக வளர்கிற வளர்ச்சி கனிவுள்ள வளர்ச்சியா இருக்கணும். கனிவுள்ள வளர்ச்சியா இருக்கணும். கர்த்தர் அந்த வேலியை தருவதற்கான நிலையிலே என்ன விதமான தகுதிங்கிறத நாம 2வது சிந்திக்கலாம். 2வது, சாத்தான் தேவனுடைய சமூகத்தில் சொல்லும் போது இந்த அருமையான யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் கைகளின் கிரியைகளை என்ன செய்தீர்? ஆசீர் வதித்தீர் என்றிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது அவன் சம்பத்துடையவனாக தேசத்தில் பெரியவனாக மாறுகிறதற்கு இருந்த அடிப்படை அருமையான யோபுவனுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதத்தின் நாட்டம் அநேகம் உண்டு. ஆனா கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் தான் வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ள பிறக்கணும். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வேதத்தினுடைய அடிப்படையில் இந்த ஆசீர்வாதத்தின் பங்கை பெற்றுக் கொள்ளுவதற்கு நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தணும். இந்த முக்கியத்துவத்தினுடைய சாரத்தில் கர்த்தரால் தான் எனக்கு நன்மை வேணும், நான் என்னுடைய கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தரால் அந்த ஆசீர்வாதம் உண்டாக்கப்பட வேணும் என்கிற நிச்சயத்துக்குள்ள நாம வரணும். அந்த நிச்சயத்துக்குள்ள நாம இல்லை அப்படின்னா உலகத்திலே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் முடிவுகள் அது நலமானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரியமானவர்களே,
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்துக்குரிய வழிகளுக்குள்ள நாம இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அநேகருடைய வாழ்க்கையில நினைக்கிறது என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை, என்ன அவர் ஆசீர்வதிக்கணும். எப்படி ஆசீர்வதிக்கணும்? நான் எப்படி இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும், வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும், எதையும் செய்யாம இருந்தாலும் ஆசீர்வதிக்கணும். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் நீதிமொழிகள் அதனுடைய 20:4 பார்ப்பீங்கன்னா, சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்புல பிச்சை கேட்டாலும் அவனுக்கு என்ன செய்யாதான், கிடைக்காது. அப்படின்னா இந்த சோம்பேறி தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனா தேவ சமூகத்திலே ஒரு மனிதன் அவன் உற்சாகமுடையவனாக மாறி அவனுடைய கையின் கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் அவனோடு இருந்ததினாலே அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் பெற்றான். ஆக விதைக்காம அறுக்கிறதற்கு நினைக்கிறதல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம். எல்லாரும் இப்படியெல்லாம் கடினமா உழைக்கிறாங்க. என்னுடைய கடின உழைப்பிற்கு இடம் இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் உழைக்கிற உழைப்பிற்கு பலன் இல்லாமற் போவது இல்லை பிரியமானவர்களே. அது ஒருவேளை நம்முடைய நிலைத்தில் உழைக்கிற உழைப்பா இருக்கலாம், ஊழிய தலங்களிலே உழைக்கிற உழைப்பா இருக்கலாம். எந்த களத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தினாலும் அயராத உழைப்பை வெளிப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு இருந்த சம்பத்து நமக்கு இருந்ததுன்னா நம்ம உழைக்கிறதுக்கு விரும்பவே மாட்டோம். என்னுடைய சின்ன வயசு, அதாவது நான் 12th படிச்சு அந்த முடிக்கிற நேரத்தில் என்னுடைய படித்த ஒரு தம்பி, அந்த தம்பியினுடைய அப்பா கொஞ்சம் கொஞ்சமா நிலம் சேகரித்து வச்சிருந்தார். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிலம் சேகரித்து வச்சிருந்தார். அந்த தம்பி படிக்க போகணும்னு சொன்ன நேரத்தில் இந்த அப்பா அனுப்பலை. என் பிள்ளை எங்கும் போக தேவையில்லை. என்ன காரணம்? என் பிள்ளை வெளியே போனா கெட்டு போயிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றிருந்த என்னுடைய ஞானத்தின்படி அந்த பெரியவரை நான் போய் சந்தித்து சொன்னேன், ஐயா உங்க பிள்ளையை படிக்க அனுப்புங்க. இல்லை, அனுப்ப மாட்டேன். என் பிள்ளைக்கு எடுத்து தின்றதுக்கு வகை இருக்கு, அவன் படிக்க தேவையில்லை. நான் சொன்னேன், ஐயா எவ்வளவு வகை இருக்கட்டும், உங்க பிள்ளை படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கிட்டான்னா அந்த நிலைமையில அவன் ஆசீர்வாதமா போயிடுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் அதை நிறைவான முடிவை எடுக்கிறதுக்கு ஒத்துக்கொள்ளலை. கடைசியா அந்த தம்பியினுடைய வாழ்க்கை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக மோசமா போயிட்டு, மிக மிக மோசமா போயிட்டு. எதற்காக அவர் அனுப்பலையோ அத்தனையும் அவனுடைய வாழ்க்கையில குடி புகுந்துட்டு, சோம்பேறித்தனமா சும்மா இருக்கிற பிள்ளை உலகத்தோடு ஒட்டி கொள்ளுகிற அத்தனை ஒட்டுதலுக்குள்ள என்ன செய்யும்? ஒட்டிக்கிடும். நம்முடைய வாழ்க்கையின் சாரத்தில் நாம நிச்சயிக்கணும், இந்த பூமியிலே சம்பத்து நிறைய இருக்குங்கிறதுக்காக அல்ல, தேவனுடைய சமூகத்தில் அவர் தந்திருக்கிற பலத்தோடு, அவர் தந்திருக்கிற ஞானத்தோடு, அவர் தந்திருக்கிற உத்வேகத்தோடு உழைப்பதற்கு நாம என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும் பிரியமானவர்களே. இடம் கொடுக்காத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதாவது ஒரு காலத்தில் சொல்லுவாங்கல்ல, பொத்து கீழே விழும், விழவே விழாது, விழவே விழாது, ஒரு நாளும் விழாது. தேவனுடைய சமூகத்தில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தோடும் அவர் தந்திருக்கிற சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவத்தோடு உழைத்தோன்னா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்கு பங்கு பெறலாம். இந்த ஆசீர்வாதம் மிக முக்கியத்துவமான தேவை பிரியமானவர்களே. அருமையான சோம்பேறியினுடைய வாழ்க்கையை குறித்து நீதிமொழிகள் 26:15 சொல்லுகிறது, சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். அருமையானவர்களே, அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ சோம்பேறித்தனமா ஒடுங்கி போயிருக்கிற வாழ்க்கை இல்லை, துரிதமா உற்சாக மனதோடு கூட செயல்படுகிற செயல்பாடு. அருமையானவர்களை, கர்த்தருடைய சமூகத்தில் இதை நாம நிச்சயிக்கணும். அடுத்த பகுதியில் அவர் சொல்லும் போது அவனுடைய சம்பத்து தேசத்தில் என்ன செய்துட்டான்? பெருகிட்டுன்னு இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய சம்பத்து என்ன செய்யுமா? பெருகுமா.
இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன தெரியுமா? ஐயோ, அவ்வளவு வருமானம் வருது, எங்க போதுன்னு தெரியல. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அநேக விசுவாசிகளுடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம், எங்க வீட்டில் வர்ற நன்மைக்கு குறைவே இல்லை, எங்க வீட்டில் வர்ற ஆசீர்வாதத்துக்கு குறைவே இல்லை, எங்க வீட்டுக்கு வர்ற பணத்துக்கு குறைவே இல்லை, ஆனா எங்க போதுன்னு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தெரியல அப்படின்னாலே நாம சரியான நிலைமையில கர்த்தரோட இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். தயவு செய்து யார் அந்த நிலைமையில இந்த இடத்துல நீங்க இருந்தாலும் உன்னை யோசித்துக் கொள்ளுங்க. நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்துகிறதற்குரிய அளவிற்குரிய மனநிலைமைக்குள்ள நீங்க இல்லை. நம்முடைய சம்பத்து பெருகும்படி அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் பொத்தலான பைக்குள்ள விழுதுன்னா அந்த பொத்தலான பைக்குள்ள போறத நாம் அனுபவிக்க முடியாது. பிரியமானவர்களே, ஏன் அப்படி பொத்தலான பைக்குள்ள விழுது? ஏன் விழுது? கர்த்தருடைய சமூகத்தில் நாம சிந்திக்கணும். தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு மறந்து போயிருக்கிறோம், அவ்வளவுதான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்கிறார் என்றாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம நான் இருக்கிறேனே, எனக்கு வருகிற வருமானம் எல்லாம் ஒன்றுமில்லாமற் போகிறது, மாதத்தினுடைய கடைசியில் வந்தா வருங்கையா நிக்கிறேனே, இத்தனை ரூபாய் வந்ததே, இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னா நம்முடைய சரியான அணுகுமுறையில நாம இல்லை. ஆனபடினாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தில் சம்பத்து பெருகும்படிக்குரிய அளவிற்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க இங்க பிரிகிறதுக்கு இடம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நிச்சயம் பண்ணிக்கிடுங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிறவர்கள் இந்த நல்ல நாளில் தேவ சமூகத்தில் முழங்கார் பண்ணிட்டு, ஆண்டவரே நான் எங்கே வீழ்ந்து போனேன்? நான் அதிகமாக சொல்லும்போது சொல்லுவேன், முதலாவது வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்துகிறதற்கு தவறுகிறதுனால தான் பொத்தலான பை உருவாகும். நல்ல பையில போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பொத்தலான பை கொடுக்கப்படவே மாட்டாது. பிரியமானவர்களே, நான் சொன்னேன்னு தெரியல, என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஊழியத்தின் பாதையில் மிக கடினமானது, மிக மிக கடினமானது. நான் நெருக்கத்தின் உச்சத்துக்குள்ள ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு போகும்போது அந்த ஸ்தாபனத்தில் சொன்னாங்க, உங்களுக்கு 10 மாதம் சம்பளம் கொடுக்கறதுக்கு முடியாது, ஊழியத்துக்கு ஆள் வேணும், சம்பளம் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லை, 10 மாதம் சம்பளம் கொடுக்க முடியாது. நான் எந்த நிலைமையில போறேன்? ஜீரோ, ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் இல்லாம போறேன். ஆவியானவர் சட்டுன்னு சொல்ல சொன்னார். சொன்னேன், நான் காணிக்கைக்கு வரல, சம்பளத்துக்கு வரல, ஊழியத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 10 மாதம் அவங்க சொன்னது போல எந்த சம்பளமும் எனக்கு கொடுக்கல, எந்த வருமானமும் எனக்கு இல்லை, யாரிடத்திலையும் கை நீட்டுகிறதற்கு கர்த்தர் அனுமதிக்கவும் இல்லை. இந்த 10 மாசத்துல ஜீவனுள்ள தேவனுடைய நன்மையை எப்படி இருக்கும்னு கண்ட அனுபவத்தை பெற்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு பிறகு எனக்கு முதலாவது சம்பளம் போடும்போது 1000 ரூபா போட்டாங்க. அந்த 1000 ரூபா போடும்போது கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு ஜெபம் பண்ணிட்டு 100 ரூபாவை எடுத்து அதே ஊழியத்துக்கு கொடுத்தேன். அதுக்கு பிறகு நான் போகிற சர்ச்சுக்கு கொடுத்தேன். அந்த நிலைமையிலிருந்து நம்ம யோசிக்கணும், நெருக்கம்தான் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் போது அவருக்குரியதை நான் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பை அடைக்கப்பட்டதா இருக்கும். அதிலிருந்து வீணான செலவுக்கு ஜிப்பை திறந்து எடுக்க தேவையே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சம்பத்து பெருகுவதற்கு தடையாய் இருப்பது தேவனை மகிமைப்படுத்தாதிருப்பது. நம்முடைய சம்பத்தில் குறைச்சல் உள்ள வாழ்வு வருவது தேவனை மகிமைப்படுத்த தவறி போவது.
தேவ சமூகத்தில் அநேக சூழ்நிலையில நான் தொடர்ந்து 2-3 வாரமா உங்களுக்கு சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நம்மை கிண்டுவார்கள். எதற்காக நீ காணிக்க கொடுக்கணும்? வேண்டானா நீங்க அதை உதாசீனப்படுத்தி விட்டு தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டவன் நான், அவருடைய கிருபையின்றி இந்த பூமியில நிற்கிறதற்கு தகுதி இல்லாதவன் நான் என்கிற உணர்வோடு உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதுல கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறபடி நீங்க கர்த்தருக்கு செலுத்தணும். யார் கொண்டு போறா, யாருக்காகவும் அதை கேட்கறதுக்கோ அதை சிந்திக்கிறதுக்கோ கர்த்தர் நம்ம அழைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான ஐயா சொன்னாங்க, எந்த விதமான காணிக்கை கேட்கவே தேவையில்லை. கர்த்தருக்கு கொடுப்பதில் கேட்பதற்கு அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, அவரவர்களுடைய மனதின் ஆழத்திற்குள் தேவனோடு உறவு கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர் கொடுக்கிற நன்மை அவருக்கு பங்குக்குரியது என்பதை உணர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 நிலைப்பாடுகளுக்குள்ளும் நாம் கடந்து வருகிறதுக்கு நமக்கு ஒரு தகுதிங்கிறத வச்சிருக்கார் பாருங்க. தகுதிங்கிறத வச்சிருக்கிறார். அதாவது எப்படியோ போய் கொண்டிருக்கிற துன்மார்க்கர்களுக்கும் அதை செய்கிறவரோ இல்லை. இந்த அருமையான யோபு தேவனுடைய இந்த மகிமையான அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு அவனிடத்தில் சில குணாதிசயங்கள் இருந்தது. நீங்க 1வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிற ஒரு வேலி இருந்தது. அவனுடைய வாழ்க்கையின் சாரத்துக்குள்ள கையின் கிரியை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. அவன் தேசத்தில் அவனுடைய சம்பத்து பெருகி கொண்டே வந்தது. இந்த அடிப்படைக்கு காரணமா இருந்த அடிப்படை என்னன்னா, யோபுவினிடத்தில் இருந்த குணாதிசயம். கர்த்தருடைய சமூகத்தில் சாத்தான் வந்து நிற்கிறான். சாத்தான் வந்து நிற்கிற நேரத்தில் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறார் என்று சாத்தான் கர்த்தருக்கு பிரியமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில ஒருவரும் இல்லப்பா. சாத்தானே, நீ உணர்ந்து கொள், இவ்வளவு விதமான ஈவுகளை பெற்றிருக்கிற இந்த யோபுவை போல இந்த பூமியில ஒரு மனுஷனும் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமான ஒரு வாழ்க்கையை இந்த யோபு வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை இருக்குல்ல, எல்லாரும் அதற்காக வாஞ்சித்து நாடுகிறோம்ல, இந்த பூமியில மற்றவர்களை விட உயர்ந்திருக்கணும்னு விரும்புறோம்ல, அந்த விருப்பத்திற்குரிய அளவிற்கு தேவனுடைய செயல் வெளிப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அனுகூலத்திலே முதலாவது உத்தமமான வாழ்க்கை. உத்தமமான வாழ்க்கை நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உத்தமமான வாழ்க்கையினுடைய அடிப்படைக்கு நிறைய பங்கு சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க அப்படியே நீதிமொழிகள் 12:9 வருவீங்கன்னா, பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன் என்று இருக்கிறது. நீதிமொழிகள் 16:32 வருவீங்கன்னா, நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று இருக்கிறது. பிரசங்கி 7:8 வருவீங்கன்னா, பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:18 வருவீங்கன்னா, தன்னால் புகழப்படுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? நீடிய சாந்தம், தன் மனதை அடக்குகிற அடக்கம், பொறுமை, பணிவிடைக்காரனுள்ள அனுகூலம், கர்த்தரால் புகழப்படுகிற புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் இருக்காங்கிறத எண்ணி பார்க்கணும். உத்தமம், இந்த உத்தமத்தின் வழியாகத்தான் நமக்கு ஒரு வேலி உண்டாகிறது. இந்த உத்தமத்தின் வழியாகத்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. இந்த உத்தமத்தின் வழியாகத்தான் தேசத்திலே நம்முடைய சம்பத்து உயர்கிறது. இந்த உத்தமத்தை காத்துக்கொள்றதுக்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? தடுமாறுறோம். அக்காமார், நீங்க கஷ்டமா நினைக்க வேண்டாம். இந்த யோபுவை பார்த்து யோபுவனுடைய மனைவி கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும்.
ஐயா, இந்த உத்தமத்துல இன்னும் இருக்கணுமா? இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது போதாதா? உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் மரணித்தது போதாதா? உம்முடைய கழுதைகள், உம்முடைய குதிரைகள், உம்முடைய சம்பத்துகள் அனைத்தும் இழந்தது போதாதா? இன்னும் உம்முடைய உத்தமம் தேவையோ? யோபு சொன்னார், பைத்தியக்காரி பேசுறது போல நீ பேசுற. உண்டான அனைத்தும் அவரால் உண்டாயிட்டு. அல்லேலூயா. உத்தமத்தை காத்துக் கொள்வதற்கு மனதளவில் இருந்த சிந்தனை என்ன தெரியுமா? என்னுடைய தகுதியில் நான் ஒன்றும் இல்லை, என்னால் ஒன்றும் உண்டானதும் இல்லை. அவரால் நான் பெற்றுக்கொண்டேன், அவரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், அவரால் நான் நடத்தப்படுகிறேன், அவரால் எல்லாம் உண்டாயிற்று. அவருக்கே துதி, கனம், மகிமை, ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்கிற மனநிலைமைக்குள்ள உத்தம இருதயம் யோபுவுக்குள் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன காரியம் வந்த உடனே என்ன சொல்றோம்? கணவன் மனைவிக்குள்ள பேசும்போது எதுக்கு, என்ன கண்டோம் நம்ம அங்க போய், என்ன கண்டோம் ஆராதிச்சு, என்ன கண்டோம் கொடுத்து? இல்லை பிரியமானவர்களே, இந்த பூமியில என்ன கொண்டு வந்தோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்போம்னா ஒண்ணும் இல்லை. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அவரால் எனக்கு உண்டாயிற்று என்கிற சிந்தைக்குள்ள வருவோம்னா அவரே எல்லாம்னு சொல்லுகிற உத்தம இருதயம் நமக்குள்ள வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கத்தனம் இருப்பதில்லை. யோபு யாரா இருந்தார்? சன்மார்க்கனா இருந்தார். சன்மார்க்க ஜீவியம், துன்மார்க்கமான ஜீவனங்கள் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சின்ன பிள்ளைகளை கூட கொடுமையான நிலைமைகளிலே நடத்துகிற மனிதர்களை நாம் என்ன சொல்லுகிறோம்? எவ்வளவு துன்மார்க்கம் செய்துட்டாப்பா அந்த மனுஷன், சொல்றேன் தானே, அவ்வளவு துன்மார்க்கனா இருக்கானே, மனசாட்சியா இல்லையா அவனுக்கு? இந்த அடிப்படைகள் துன்மார்க்கமான வாழ்க்கையை தடுத்து போடுகிறதற்கு தெய்வ பார்வையில் உத்தமம் என்பது விளங்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சன்மார்க்கமான ஜீவனம் ஜீவிக்கிறதற்குரிய வாழ்க்கை நமக்கு தேவை. விசுவாசிகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில துன்மார்க்கத்தனமான கிரியைகள் வெளிப்பட்டு விடாதபடிக்கு நம்மை காப்பதற்கு நான் ஒன்றும் இல்லை என்கிற உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுகிற நடக்கை எனக்கும் உங்களுக்கும் தேவை பிரியமானவர்களே. மூணாவது என்ன சொல்லுது? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொல்லாப்பு செய்வதற்கு இடமில்லாத அளவிற்கு தேவனுக்கு பயந்து நிற்கிற ஒரு மனிதன் யோபு. நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? இந்த பொல்லாப்புத்தனமானது நம்முடைய வாழ்க்கையில் உண்டா என்கிறத நாம் சிந்திக்கணும். நீங்கள் என்னாகமத்தின் புத்தகம் அதனுடைய 11வது அதிகாரம் 1-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். எதுக்கு தெரியுமா முறையீடு? அங்க நாங்க சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டோம், இங்க எங்களுக்கு மன்னாவை தவிர ஒண்ணுமே இல்லை. அங்க சாப்பிட்ட இறைச்சி எல்லாம் அவ்வளவு சாப்பிட்டோம், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிட்டு என்று சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. 10வது வசனத்தில் பார்க்கும்போது அது மோசேயினுடைய பார்வைக்கு பொல்லாததாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை தந்தாலும் தராமல் இருந்தாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்வு, பொல்லாப்புக்கு விலகி இருக்கிற வாழ்வு. எந்த விதமான சூழ்நிலையில் இந்த பூமியில நடத்தினாலும் தேவனுக்கு மகிமையாயிருக்கிற வாழ்வு, பொல்லாப்புக்கு விலகுகிற வாழ்வு. இந்த வாழ்வின் அடிப்படைக்குள்ள நாம போனும் பிரியமானவர்களே. இந்த பொல்லாப்போட முறையிட்டவங்களுக்கு விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதா? அங்கீகரிக்கப்பட்டதா? அங்கீகரிக்கப்பட்டது. இறைச்சி கொடுத்தாரா? கொடுத்தார். இறைச்சியினுடைய சாரத்தை அவர்கள் புசித்து தீரும் முன்னே அதற்குரிய பலனையும் கொடுத்தார். இச்சித்தவர்களை அழிக்கிற வரைக்கும் அவர் அடங்கல. வேண்டாம். இந்த பூமியில எவ்வளவோ பிரதானமான நிலைமையில பிரதானமானவைகளை எல்லாம் நம்முடைய கண்களுக்கு முன்ன கொண்டு வந்து நிறுத்துறாங்க.
இந்த நாட்களிலே ஒரு கொடிய தருணத்தில் நாம் அகப்படுகிறதற்குரிய அளவிற்கு ஒரு 3 எழுத்து நம்மை சந்திக்கிறது. என்ன தெரியுமா? இஎம்ஐ. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரர் கூட ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அந்த தம்பி சொன்னா, இந்த லாரியில் ஓடுற டயரு ஒரு டயருக்கு 1 லட்சம் ரூபா மதிப்பு வரும். எப்படி தம்பின்னு சொல்ல, எல்லாம் இஎம்ஐ தானே, எல்லாம் இஎம்ஐ தானே, வாங்கிடுறோம். அவ்விதமாகவே இந்த நாட்களில் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள அகப்பட்டு கிடக்கிற நிலைமைக்குள்ள நாம தள்ளப்பட்டுட்டோம். நம்முடைய இச்சைக்கேற்றவைகளை, மனதிற்கு விருப்பமானவைகளை, நாம் அடைய நினைக்கிறவைகளை முறையிட்டுக் கொள்ளுகிற கால சூழ்நிலையை தாண்டி முறையிடாமலே பெற்றுக் கொள்ளுகிற பொல்லாப்பு என்பது நம்ம மேல வந்துட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசையின் குணத்தில் அல்லது ஒரு மனதுக்குள்ள எழுப்புதல் நிலையில வீடு கட்டி கடனாளியாய் அந்த வீடை வித்தும் கடன் தீராம எத்தனையோ பேர் இருக்காங்க. எதனால வந்தது? கர்த்தர் சொல்லல, கர்த்தர் விரும்பல, அதனால வந்தது. அவர் வீடு வாசல் ஏற்படுத்தாமல் இருப்பாரோ? இருக்கவே மாட்டார். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு அவர் கொடுப்பார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாதவைகளுக்காக முறையிட்டு அந்த பாதைகளிலே இது சரியானது என்று ஓடுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்ல கிடைக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நகர்த்தணும். நீங்க பிரசங்கி அதனுடைய 2வது அதிகாரம் 26வது வசனத்துக்கு வாங்க. பிரசங்கி 2 அதனுடைய 26. ஒரு வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஆ ம் ஆ ஆ ம் போதும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைமைக்குள்ளாக இருக்கிற நமக்குள்ள ஒரு கேள்வி. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தருக்கு உத்தமமா இருக்கிறேன், பொல்லாப்புக்கு விலகி நிற்கிறேன், எனக்கு என்ன விதமான நிலைமையில நான் ஓடிட்டு இருக்கிறேன்? நம்முடைய பார்வையில் இங்க அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறானே, அவன் புறஜாதியானா இருக்கிறான், அவன் அத்தனை பொல்லாப்பு செய்யறான், அத்தனை தீங்கும் செய்யறான், அவனுக்கு ஏன் ஆசீர்வாதம்? நாம நிறைய நேரத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதற்கு ஒரு கேள்வியாக இருக்கிற கேள்வி இதுதான். அவனுக்கு எப்படி வருது? வேதம் என்ன சொல்லுது? நல்லவனுக்கு விட்டு போகும்படிக்கு சேர்த்து குவிக்கும் தொல்லைய கர்த்தர் அவன் மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உண்மைதானா? இந்த வசனம் உண்மைதானா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்று கர்த்தருடைய ஆலயத்தில் இவ்வளவு அழகான நிலைமையில தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் இந்த வார்த்தையை உண்மையாக்கினாரா என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அதை உண்மையாக்கினார். அல்லேலூயா. இந்த குமரி மாவட்டத்தினுடைய சரித்திரம் அது, அந்த சரித்திரத்தினுடைய சாரம் அது. நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய தோள்களில் இருந்த ஒரு டவலை எடுத்து இடுப்புல கட்டிட்டு எசமானே என்று நின்ற காலம் அது. நாம குறுகி போய் சுருங்கி போய் ஒன்றுமில்லாமற் போய் தள்ளப்பட்டு கிடந்த காலம் அது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் இந்த மாவட்டத்திற்கு வந்த காலம் அது. அந்த காலத்தில் ஒடுக்கப்பட்டோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தட்டில சாப்பாடு வாங்கி சாப்பிடுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. அவர்கள் அழகான ஒரு ஆடையை உடுத்திக் கொண்டு நடப்பதற்கு அனுமதிக்காதவர்கள் அவர்கள். ஒரு கல்யாண வீட்டுக்கு நல்ல உடை உடுத்திட்டு போறத பார்த்தா சாணியினுடைய அந்த சாணி குண்டுல தன்னுடைய பாத்திரத்தை எடுத்து போட்டுவிட்டு இதை எடுத்து தந்து விட்டு போ என்று சொல்லி துன்புறுத்தப்பட்ட காலம் அது. இல்ல, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன், எடுத்து தந்துட்டு போன்னு சாணி குண்டுக்குள்ள தள்ளி விட்ட காலம் அது. ஒரு நல்ல உடை உடுத்துவதற்கு அனுமதி இல்லாத காலம், ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லாத காலம்,
நம்முடைய தோள்களிலே ஒரு துண்டை போட்டுக் கொள்வதற்கு அனுமதி இல்லாத காலம், கூனி குறுகி நிற்க வேண்டிய காலம், நம்முடைய கரங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லாத காலம், அவங்க சம்பத்து பெருகி கொண்டிருந்த காலம். எதுக்காக சம்பாதிச்சாங்களாம்? எதுக்கு? நல்லவர்கள் வசம் விட்டு போகிறதற்கு சம்பாதிச்சாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள 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 விட்டுட்டு போனாங்களா? போனாங்க. அருமையான விசுவாசியே, எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு ஒரு அழைப்பை கர்த்தர் தர்றார். இன்னைக்கு நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதே நிலைமையை நானும் நீங்களும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கப்பட்ட ஐஸ்வர்யமும் இந்த ஆசீர்வாதங்களும் தேவன் நமக்கு கொடுத்தது என்பதை மறவாதபடி தேவனுக்கு மகிமையானதை செய்ய நானும் நீங்களும் நம்மை ஒப்புக் கொடுக்காத வரையில் இந்த ஐஸ்வர்யம் இன்னொரு பக்கத்துக்கு திரும்புறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து கொண்டே வருகிறார். இன்னைக்கு காலையில குளிக்க போகும்போது ஒரு தம்பி பேசினா, நம்முடைய தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட மாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமையை கொடுத்தாச்சு. நம்முடைய உரிமைகளினுடைய அடிப்படை பின்னணியத்தில் தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளில் அவர்களுக்கு உரிமை கொடுத்தாயிற்று. இந்த கால நிலைமையில் கர்த்தரோட நெருங்கி இருக்காத வரையிலும் நம்மிடத்திலிருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகவே ஆகாது. விசுவாசத்திற்குள்ளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்கிற ஓட்டம் சரியானது என்று வைத்துக் கொண்டாலும் அந்த ஆசீர்வாதத்திற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கிற மனநிலை எனக்கும் உங்களுக்குள்ளும் தேவை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு உத்தமமான வாழ்க்கை நமக்கு தேவை. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு வாழ்க்கை தேவை. இந்த அடிப்படைக்குள்ள இல்லைன்னா நாமும் நல்லவர்களுக்கு விட்டு போகத்தக்கதாக சேர்த்து குவிக்கிறவர்களாய் மாறிடாம இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானது தான் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற நமக்கு. சாத்தான் நமக்கு விரோதமாக வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியலைங்கிற அளவிற்குரிய ஒரு வேலி எனக்கும் உங்களுக்கும் தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அந்த வேலிக்குள்ள நாம் நம்முடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இருக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சம்பத்து தேசத்தில் பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடிப்படையை இந்த பூமி எங்கும் கொண்டு சேர்ப்பதற்காக நானும் நீங்களும் ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, எழுப்புதல் எப்படி வரும்? இந்த வழியாத்தான் வரும். எனக்குண்டானது ஒன்றும் எனக்குரியது அல்ல, என் தகப்பன் எனக்கு அளித்ததுங்கிற மனநிலை இருக்கும்னா பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் நானும் நீங்களும் மாறுவோம். ஒரு நாளும் மற்றவர்களை நாம் அடிமையாக பார்க்க மாட்டோம். அந்த பகிர்ந்து கொடுக்கல் இருக்கும் வரையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு குறுக்கீடே இல்லை. அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்கலாமே. அப்படியே தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாரும் எழுந்து நிற்கலாமே தேவ சமூகத்தில். எல்லாரும் இந்த நல்ல நேரத்தில் ஒரு புதிய மாதத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்படிங்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த விருப்பத்திற்குரிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆசீர்வாதம் இல்லையே என்ன கலங்குறோம். அந்த கலக்கத்திற்கு காரணம் நானும் நீங்களுமே. அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். நமக்கு ஒரு வேலியை கட்டளையிடுவதற்கு ஆயத்தம் உள்ளவராகத்தான் இருக்கிறார். இந்த பூமியில எந்த ஒரு மனிதனும் நம்முடைய வைகளை அவன் வஞ்சித்துக் கொள்ளாதபடிக்கு, மனுஷன் மாத்திரம் இல்ல பிசாசானவனை வஞ்சித்து விடாதபடிக்கு ஒரு வேலி நமக்கு இருக்கும். அந்த வேலிக்குள்ள கசப்பான பழங்களை கொடுக்கிறது இல்லை, ஆசீர்வாதமானவைகளை கொடுக்கிறது
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் அயராமல் உழைக்கிற உழைப்பிற்குரியவர்களாக நானும் நீங்களும் இருப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்முடைய சம்பத்து பூமியில் பெருகி கொண்டே வரும். அது இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். இந்த நல்ல நேரத்தில் அதற்கு பங்குக்கு என் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது உத்தமன். அந்த உத்தம இருதயத்தோட துன்மார்க்க ஜீவனத்துக்கு திரும்பாம சன்மார்க்கமான ஜீவன் வாழுகிற அடிப்படைக்குரியதா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற வாழ்க்கைக்குரியதா? இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்று சொல்லுவதற்கில்ல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அந்த மகிமையை வெளிப்படுத்தினதுனால அவரோடு கூட நானும் இந்த மகிமையான அனுபவத்துக்கு என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவளா நாம மாறணும். அருமையான இந்த யோபுவை போல இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் சாரம், கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தை மீட்டெடுத்தது அவரை போல உத்தமமான வாழ்க்கையை பின்பற்றுவதற்கு, அவரை போல தேவனுடைய சமூகத்தில் நாம் சன்மார்க்கமான ஜீவனம் பண்ணுவதற்கு, அவரை போல தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவதற்கு அவர் கொடுத்த இரக்கம் அது. அந்த நிலைமையில் யாரும் இல்லை என்றல்ல, திரள் திரளான ஜனங்கள் இந்த மகிமையான அனுபவத்துக்குள்ள உருவாக்கப்படுவதற்கு அவர் தம்மை தத்தம் செய்தார். நானும் நீங்களும் அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளாவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயத்தை வெளிப்படுத்தி அவராலே காக்கப்படவும், அவராலே நன்மை பெறவும், அவராலே பெருகவும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கணும். ஒரு நாளும் பொத்தலான பை நமக்கு வேண்டாம். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ வருமானம் வந்தும் அந்த வருமானம் தங்கலையேங்கிற ஏக்கம் யாருக்காவது இருக்குன்னா கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கப்பா, நீர் எனக்கு தருகிற நன்மைகளிலே உமக்கென்று இல்லாததை நான் ஒரு நாளும் மறுக்காம உமக்காகவே இந்த பூமியில் எல்லாம் ஒப்படைக்கப்படுவதற்குரிய வாழ்க்கையை எனக்கு தாங்க ஆண்டவரே. பொத்தலான பையில் இல்லை, என் தேவன் சம்பத்து குறையாத பைக்குள்ள போடுகிறதற்குரிய வாய்ப்பை எனக்கு தாருன்னு கேளுங்க கர்த்தருடைய சமூகத்தில். தேங்க்யூ. அப்படிப்பட்ட அனுபவத்தை கேட்போம்னா அவர் நமக்கு அதை இறங்கி செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவரா இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொள்வீ. கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. மகனாக மகளாக அப்பா என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. ஐயா உரிமையை எனக்கு தந்தீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் எத்தனை பேர் உறுதியாய் பற்றி கொண்டோ, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒருபோதும் கைவிட மாட்டேன்.
குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள். ஐயா, முடவர்கள் நடந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. இந்த நல்ல நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபிப்பீங்களா? தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இந்த பூமியில ஒரு நாளும் வேத வசனத்துக்கு புறம்பான நிலைமையில ஓடி விடாதபடி உம்முடைய வார்த்தைகளின் சாரத்தின்படி ஓட என்ன நடத்துங்கப்பான்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்தவர் இந்த நல்ல நேரத்தில் யோபுவனுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான அனுபவம், அது எங்களுடைய வாழ்க்கையில் பெருகும்படிக்கு அந்த மகிமையை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையை பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்னும் பொத்தலான பையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற ஏக்கம் எங்களுக்குள்ள வராதபடி, இன்னும் நாங்கள் துன்மார்க்கமான ஜீவனத்திற்குள் போவதற்குரிய சூழ்நிலை வந்து விடாதபடி, இன்னும் தேவனுக்கு பயப்படாமல் துணிகரமான வாழ்க்கை வாழுகிற சூழ்நிலை வந்து விடாதபடி, கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் மிகுதியான இரக்கத்தோடு உத்தம நிலையோடு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வதற்கு தேவ மகிமையை நீர் ஊற்றுவீராக. தெய்வீக அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஏன் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நாங்க கேள்வி எழுப்புகிறவர்களாய் அல்ல, தேவ சமூகத்திலே எங்களை ஒரு மனதாய் ஒருங்கிணைத்து தேவ சமூகத்தின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. தெய்வீக மகிமை இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. எங்கள் பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய மகிமை இறங்கி கடந்து வரட்டும். தேவனுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். நல்ல தகப்பனே, இவர்கள் ஒவ்வொரு கால தருணத்திலும் இந்த பூமியில அவர்களுடைய சம்பத்து பெருகும்படிக்கு என் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் தலைமேலும் தங்கி இருப்பதாக. தேவ மகிமை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறதற்காக உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூட எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் வாய்களை திறந்து வருகிற வாரத்தில் அபிஷேகப்படுத்தப்பட போகிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய அனுகூலங்கள் அல்ல, என் தேவாதி தேவனுடைய ராஜாதி ராஜாவுடைய பரலோகத்திற்குரிய அனுகூலங்களோடு தங்களுடைய வாழ்க்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கு இந்த இடைப்பட்ட நாட்களிலே ஆயத்தம் உள்ளவர்களாகி தேவ சமூகத்திலே நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அதிகமான கணக்கு கேட்பதற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். ஒரு நாள்ல சாதாரண மனிதனிடத்தில் கேட்கிறதை காட்டிலும் அபிஷேகம் பெற்றவர்களிடத்தில் அதிகமாய் கேட்பீர் ஆண்டவரே. ஆனபடினால ஒவ்வொரு சாரங்களிலும், ஒவ்வொரு கிரியைகளிலும், ஒவ்வொரு சிந்தனைகளிலும் தேவனுக்கு மகிமை என்கிற அடிப்படைக்குரியவர்களாய் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் கிரியை செய்வீராக. மனிதனுடைய பார்வைக்காக அல்ல, கர்த்தருக்கு மகிமைக்காக தங்கள் ஊழியங்கள் வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, என் ஆண்டவர் இந்த பூமியில வந்ததற்கு பின்பு அந்த ஆசீர்வாதமானது ஆண்டவரை உம்மை போலாகும் ஆசீர்வாதமாய் மாறிற்று. நீர் செய்த கிரியைகளை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்யும் ஆசீர்வாதத்தின் அபிஷேகமாய் மாறிற்று. ஆண்டவரே, உம்முடைய கிரியைகளை பார்க்கலும் வல்லமையான கிரியைகள் வெளிப்படுவதற்கு காரணமாயிற்று. கர்த்தர் அந்த கிரியைகளை கிருபையாய் எங்கள் பிள்ளைகள் மேல் ஊற்றுவதற்காக
உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக அபிஷேகத்தோடு நடத்தும் வருகிற வாரம் நடைபெறுகிற அந்த ஆராதனையில் அருமையான பேராயரை கர்த்தர் வல்லமையோடு பயன்படுத்தும். அபிஷேகத்தோடு வருகிற ஊழியக்காரர்களை பயன்படுத்தும். தேவ மகிமை பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஐயாவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 89 ஆண்டு காலம் கர்த்தர் அவர்களை சுமந்திருக்கிறீர் ஆண்டவரே. 365 நாட்கள் வந்தார் ஆண்டவரே. 90 வயது என்று சொன்னார்களே. எங்கள் பரலோகத்தின் தேவன், நீர் கொடுத்த இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற அந்த அக்கறை நிறைவேறும் வரையிலும் அவர்களை நீர் பொதிவீர் என்கிற விசுவாசம் எங்களுக்கு உண்டு. எங்கள் தேவாதி தேவன் அவர்களை பொதிந்து பாதுகாத்து நடத்துவீர் என்கிற விசுவாசம் உண்டு. தேவ மகிமையோடு கூட கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்கு அவர்கள் நடத்தப்படுகிற வரையிலும் அந்த மகிமைக்குரிய பங்கை அவர்கள் மேல் நீர் வைப்பதுண்டு. கர்த்தருடைய கிருபையோடு சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரை கூறிய தீர்க்காயுசோடும் கர்த்தர் மகிமையோடு நீர் பொதிந்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அன்பு தாயாரை கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல ஈவுகளோடு நடத்துங்க. அருமையான அன்பு தம்பி ஜெபனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவரீர் வைத்திருக்கிறவைகளை அறிகிறதற்குரிய ஞானத்தை என் தேவரீர் அவர்கள் மேல் ஊற்றுவீராக. கர்த்தர் வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ளும்படி என் தேவருடைய அபிஷேகம் இறங்கி கடந்து வருவதாக. ஆண்டவரை இரவு நேரங்களிலே கர்த்தர் பேசுவீராக. சொப்பனங்களிலே கர்த்தர் இடைபடுவீராக. உம்முடையதை குறித்து அவர்களோடு நீர் அதிகமாக இடைப்பட்டு பேசுவீராக. கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். என் பரலோகத்தின் தேவன், நீர் வைத்திருக்கிற திட்டங்களில் எந்த மனிதனோடு நீர் காம்ப்ரமைஸ் பண்றதில்லை ஆண்டவரே. உம்முடைய திட்டம் நிறைவேற கர்த்தர் அருமையான தம்பியை நீர் நடத்தும். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள் வாழ்ந்து பெருகி ஒரு நாள் உம்முடைய ராஜ்யத்தின் மகிழ்ச்சிக்காக முன்னிற்கும் கிருபைகளை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் முழு உள்ளமே பரிசுத்தாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன். அனுக்கிரக வார்த்தையோடு இப்போ அடியோரை அனுப்புமையா. மனமதில் தயவூரும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. மனமதில் தயவூரும் மகத்துவ பரனே வந்தனம் உமக்காமே. நின்றிரு நாமமதில் கேட்ட நிர்மல மாமொழிகள் சந்ததம் யமதக மிக பலன் அளித்திட சுவாமியின் அருள் புரிவாய். சந்ததம் யமதக மிக பலன் அளித்திட சுவாமியின் அருள் புரிவாய். சோத்திர புகழ் மகிமை கீர்த்தி துதிகனம் தினம் உமக்கே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. பாத்திரரே அதிசோபித பரனே பாத சரணாமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.